இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் என்ற உடனே நாம் நினைவுக்கு வருவது, நம்மையெல்லாம் அவரிடம் ஈர்க்கக்கூடியதாக இருப்பது, அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுவார், அன்னை மரியாள் எங்களோடு துணை நிற்பார், அன்னை மரியாள் எங்களுடைய தாயாக இருக்கின்றார் என்ற சிந்தனைதான். நாம் மனக்கவலையில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், தேவையில் இருந்தாலும், நம்மை எல்லாம் ஒன்றிணைத்து அன்னை மரியாள் ஒன்று கூட்டி ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடியவர்தான் நம்முடைய அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய ஜெபம் எதனால் கேட்கப்படுகிறது? அன்னை மரியாள் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அது கிடைத்து விடுகிறது. நாம் அன்னை மரியாளிடம் மன்றாட்டுகளை வைக்கின்றோம். அப்படி போகிற போக்கில் அன்னை மரியாள்கிட்ட, தாய் மரியாவே, எங்களுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கின்றது, இதை கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க மாதாவே அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அன்னை மரியாள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் அருளும் அன்னை மரியாளுக்கு எங்கிருந்து கிடைத்தது? அன்னை மரியாளுடைய ஜெபம் எதனால் கேட்கப்படுகிறது என்று பார்த்தால், நாம் காணா ஒரு திருமணத்திலே இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய வேண்டுதலுக்கு மறுத்து ஒரு பதில் சொல்லுவார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் அன்னை மரியா இயேசுகிட்ட போயிட்டு திரும்பியெல்லாம் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, விவாதம்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டிலலாம் கணவன் மனைவியெல்லாம் எடுத்தோன்னுமே விவாதத்துக்கு போயிடுறோம்ல, அவங்க ஒன்று கேட்டால் நம்ம ஒன்று சொல்லுவோம், நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவோம், கடைசியில் என்ன கேட்க வந்தோம்னே மறந்துடுவோம். அப்படிலாம் கிடையாது. பெற்றோர் பிள்ளைகிட்ட கேட்குறது, பிள்ளை பெற்றோர்கிட்ட கேட்கும்பொழுது கடைசியில் எதுக்குடா கேட்க வந்தானே மறந்துடுறது. அதை விட்டுட்டு வேற எதையோ பேசி சண்டையில் சச்சரவுலையும் முடிகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து எதிர்மறையான பதிலை சொன்ன பொழுது கூட, அல்லது தாய் மரியாள் கேட்ட பொழுது, அம்மா அதெல்லாம் முடியாதுமா அப்படிலாம் சொல்லலை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் நேரம் இன்னும் வரவில்லை. உடனே அன்னை மரியாள், எப்பா உன் நேரம் இன்னும் வரலையா, பரவாயில்ல நான் சொல்றேன் செய் அப்படிலாம் சொல்லலை. தாய் மரியாள் அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து சொல்லுகின்றார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு தூரம் அன்னை மரியாள் தன் மகன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், என்னுடைய மகன் நான் சொல்வதை நிச்சயமாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் இருந்தால் அந்த வார்த்தையை அவர் செய்திருப்பார். ஏனென்றால் அன்னை மரியாள் லூக்காஸ் நற்செய்தி 6வது அதிகாரம் 43வது வசனத்தின்படி அவர் நினைத்து கொண்டார். அங்கே நாம் பார்க்கிறோம், கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரக்கூடிய கெட்ட மரமும் இல்லை. ஏனென்றால் அன்னை மரியாள் நல்ல கனி தரக்கூடிய மரம் என்பதை உணர்ந்திருந்தார், அறிந்திருந்தார், அது உண்மை என்று தெரிந்திருந்தார். எனவே என்னிலிருந்து வந்த கனியாகிய இயேசு கிறிஸ்து நான் சொல்வதை கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் நானும் ஆண்டவர் சொன்னதற்கு ஆம் என்று ஏற்றுக்கொண்டேன். அதே போன்று என் மகனும் என்னிலிருந்து பிறந்த அந்த கனியும் என்னை போன்றே நல்ல மரத்திலிருந்து பிறந்த கனியாக இருப்பதனால் அவரும் நான் சொல்வதை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு அன்னை மரியாள் சொல்றாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவ்வளவுதான். அங்கே முதல் புதுமை நடக்கிறது.
அங்கே அற்புதம் நடக்கிறது, அங்கே குறையெல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் அன்னை மரியாள் திருத்தலம் எங்கே இருக்கின்றதோ அங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற பொழுது அங்கே புதுமைகள் நடக்கின்றன. அன்னை மரியாளுக்கு நன்றாக தெரியும், என் மன்றாட்டுக்கள் எல்லாம் சரியானவை, உண்மையானவை என்பதை என் மகன் தெரிந்து வைத்திருக்கிறார். எனவே என் மகனிடம் நான் கேட்கின்றேன், அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று அன்னை மரியாள் நமக்கெல்லாம் ஆறுதல் தருகின்றார். நாம் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது திருவசனத்திலே பார்க்கின்றோம், 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். அதனுடைய தொடக்க வசனமாக நாம் பார்ப்பது, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஒத்த மனதோடு இருவர் ஒன்று கூடி ஒரு காரியத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஜெபித்தோம் என்றால் விண்ணுலகில் இருக்கின்ற தந்தை அவர்களுக்கு அதை அருள்வார். எதை அருள்வார்? ஒத்த கருத்தோடு நாம் எதற்காக ஜெபித்தோமோ அதை அருள்வார். நம்ம எல்லாம் இங்கே கூடியிருக்கிற 2 பேர் ஒத்த கருத்துக்காக ஜெபிச்சாவே விண்ணுலகத்தில் இருக்கிற கடவுள் நம்ம கொடுப்பாருன்னா, இங்கே இவ்வளோ பேர் ஒத்த கருத்துக்காக ஒன்றிணைந்து ஜெபிக்கின்றோம். அதனால தான் திருத்தலத்திலே புதுமைகளும் அற்புதங்களையும் எல்லோரும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வில்லியனூரில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் காண செய்கின்றார். ஒவ்வொரு நாளும் இங்கே அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதே இங்கு வந்திருக்கின்ற உங்களுடைய கவலைகளை ஆண்டவர் தீர்த்து வைக்கின்றார். யாரெல்லாம் நோயோடு வந்திருக்கீங்களா, இன்னைக்கு நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். அன்னை மரியாள் உங்களுக்காக பரிந்து பேசி நீங்கள் வீடு செல்கின்ற பொழுது உங்கள் துயரங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுகின்றார். சமாதானம் இல்லையா? வேதனை உருக்குகின்றதா? கவலையிலே தவித்து கொண்டிருக்கிறீர்களா? நோயிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? கவலையே படாதீங்க. அன்னை மரியாள் பாதத்தில் வந்துட்டு எதுக்கு கவலை? வீடு திரும்பி செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் உங்களுக்கு அற்புதங்களை செய்து முடித்து விட்டார் நம்பிக்கையோடு செல்லுங்கள். இன்னைக்கு அன்னை மரியாள் அற்புதம் செய்திருக்காங்க. அன்னை மரியாள் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறாங்க. அன்னை மரியாள் இதோ இந்த வில்லியனூரிலே புதுமைகளை அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் செஞ்சிருக்காங்க. பல பேர் அதை உணர்ந்து கொள்ள நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக அன்னை மரியாள் அதை செய்து முடித்திருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அன்னை மரியாளிடம் கேட்கின்ற பொழுது அன்னை மரியாள் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் என் மகன் என்னிடமிருந்து பிறந்த அந்த நல்ல கனி தரக்கூடிய அந்த கனியானது தரும் என்ற நம்பிக்கையோடு நமக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே அன்னை இருக்கும் இடத்திலே ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அன்னை இருக்கும் இடத்திலே அருள் நிறைந்து இருக்கும். அன்னை இருக்கும் இடத்திலே நாம் எப்பொழுதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும். இன்றும் ஆண்டவர் அதை தான் நமக்கு உறுதியாக சொல்லுகின்றார். அதிசயங்களை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு விட்டோம். மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவரோடு நாம் இணைந்து விட்டோம். அன்னை மரியாள் பாதத்தில் என் கவலையை நான் கொட்டி விட்டேன். அன்னை மரியாள் பாதத்தில் நான் எல்லாம் எடுத்து வைத்து விட்டேன். அன்னை மரியாள் நிறைவாக நமக்கு நம்முடைய மகனிடமிருந்து பெற்று கொடுக்கின்றார். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் அதே அற்புதங்களை காணுகின்றோம், அதே அதிசயத்தை காணுகின்றோம். ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் சொல்வதை தட்டாமல் செய்யக்கூடியவர். அதனால்தான் நாம் அன்னை மரியாளிடம் வேண்டுவதை எல்லாம் அன்னை மரியாள் நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். அன்னை மரியாவிடம் தயங்காமல் கேட்போம், தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன்.